என்னங்க நடக்குது இங்க? 60 வருஷமா உதயசூரியன் இல்ல இரட்டை இலைன்னு பழகி போன நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மனுஷன் வெறும் கைய வீசிக்கிட்டு வந்து 100க்கும் அதிகமான சீட்டுகளை அள்ளிட்டு போயிட்டாரு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு சரித்திர மாற்றமே நடந்திருக்குங்க. தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே 107 சீட்டை தட்டி தூக்குனதுல காலங்காலமா இருந்த திமுக அதிமுகங்கிற அந்த இரட்டை தலைமை ஆதிக்கம் மொத்தமா ஆடி போயிருச்சு. இப்ப இருக்கிற மக்கள் நலத்திட்டங்களை விஜய் எப்படி கையாளுவாரு? அனுபவம் இல்லாத அவரோட டீம் ஃபேஸ் பண்ண போற சவால்கள் என்ன? டெல்லி கூட வரப்போற மோதல் எப்படி இருக்கும்? இதெல்லாம் சினிமா இல்ல மக்களே, அரசியல்னு சொன்ன சீனியர் தலைவர்களுக்கே இப்ப வேர்க்குது. விஜய் பண்ண இந்த மேஜிக் நிஜமாவே ஒரு கேக் வாக்கா இல்ல இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்குதா? வாங்க அலசுவோம். விஜயோட வெற்றி எப்படி ஒரு ஃபேஷன் ஷோல வர்ற கேக் வாக்கா மாறுச்சு? முதல்ல விஜய் எப்படி இத அசால்ட்டா செஞ்சாருன்னு பாப்போம். பழைய பஞ்சாங்கம் வேணா, திராவிடம் ஆரியம்னு பேசிட்டு இருக்காம தமிழ் தேசியம் கூட்டல் மதச்சார்பற்ற கொள்கைன்னு ஒரு புது மிக்ஸ போட்டாரு. சைலண்ட் ஓட்டு வங்கி. மத்தவங்க கத்திட்டு இருக்கும்போது இவரோட இயக்கத்தை வச்சு அடிமட்டத்துல வேலைய பார்த்தாரு. மாற்றம் வேணும். 1000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதாது, கௌரவமா வாழ வழி வேணும்னு நினைச்ச இளைஞர்கள் எல்லாரும் தளபதி பக்கம் சாஞ்சிட்டாங்க. தேர்தல் முடிவு வந்தப்ப பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கே பல்பு எரிஞ்சதுதான் மிச்சம். ஏற்கனவே திமுக ஆட்சிகள்ல வெற்றிகரமா இருக்கிற ஸ்கீம்ஸ் என்னாகும்? மக்கள் மத்தியில ஹிட் அடிச்ச திராவிட மாடல் ஸ்கீம்ஸ விஜய் அவ்வளோ சீக்கிரம் கைவிட்ட முடியாது. அதுக்கு பதிலா அவங்கள விட நான் இன்னும் சூப்பரா செய்வேன்னு திராவிட கட்சிகளுக்கு டஃப் கொடுக்கறது தான் அவரோட பிளான். மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாரு. ஆனா இவர் 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பட்ஜெட்ல காசு பார்க்கணும். இலவச பஸ் பயணம் இத நிப்பாட்டினா பொலிட்டிக்கலா அவருக்கே அது பெரிய ஆப்பு. அதனால இந்த வெற்றி பயணம் திட்டம் கண்டிப்பா தொடரும். காலை உணவு திட்டம் இது உலக அளவுல பாராட்டு வாங்கின ஸ்கீம். காமராஜர் ஆட்சின்னு சொல்லணுங்கிறதுக்காக இத கண்டிப்பா வச்சிருப்பாரு. மாணவர் நலத்திட்டங்கள் பழைய பேரை மாத்திட்டு காமராஜர் பேர்ல புது பிராண்ட்ல இத கொண்டு வருவாரு. சுருக்கமா சொன்னா பேரை மாத்து, அமௌண்ட்டை ஏத்து. இதுதான் அவரோட ஸ்டைல். டெல்லி ஜெயண்ட்டுக்கு எதிரான அனுபவம் இல்லாத டீம். 100 கூட்டல் சீட்டு ஜெயிக்கிறதுக்கு மாஸ் போதும். ஆனா ஆட்சி நடத்துறதுக்கு நிர்வாகம் தெரியணும். நிர்வாக அனுபவம் பொறுத்தவரை விஜய் டீம்ல இருக்கிறது எல்லாரும் பெரும்பாலும் ரசிகர்கள், புது எம்எல்ஏக்கள் தான். அவங்களுக்கு கோட்டைக்குள்ள வேலையை எப்படி முடிக்கணும்னு அனுபவம் கம்மி. இவர் கூட ஜெயிச்ச 100 பேர்ல எத்தனை பேருக்கு சட்டசபை விதிகள் தெரியும்? சீனியர் ஆபீசர்ஸ் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இல்ல திமுக அதிமுக போட்ட ஸ்கெட்ச்ல இவர் டீம் சிக்கிக்குமா? கவர்னர்கள் கொடுக்கும் குடைச்சல்கள். திமுகவுக்கு கொடுத்த அதே குடைச்சலை டில்லி கவர்னர் மூலமா விஜய்க்கும் கொடுப்பாங்க. நீட் விலக்கு, மொழி பிரச்சனைன்னு இவர் போடுற ஃபைல் எல்லாம் கவர்னர் ஆபீஸ்ல தூங்கும். நிதி நெருக்கடி. திமுக ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ்ன்னு நிறைய ஸ்கீம் வச்சிருக்காங்க. விஜய் இதையெல்லாம் விட அதிகமா 2500 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காரு. ஆனா மாநில கருவூலத்துல காசு இருக்கா? டில்லி பிஜேபி கிட்ட இருந்து வர வேண்டிய ஜிஎஸ்டி நிதியை வாங்க இவரால முடியுமா? 2500 ரூபாய் கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாச்சு. ஆனா ஜிஎஸ்டி பாக்கி, கடன் வாங்குற லிமிட் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு. டில்லி கல்லா பெட்டிய மூடுனா விஜய்னால வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாம போகும். வெறும் ஓட்டுக்காக காசை அள்ளி வீசினா ஸ்டேட் மொத்தமா கடனாளியாகி அடிப்படை வசதிகள் கூட இல்லாம போயிரும். கலாச்சார அழிவு. டில்லியோட கொள்கைகளுக்கு விஜய் பயந்துட்டார்னா தமிழ்நாட்டோட தனித்துவம் போயிரும். அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் விஜயோட ட்ரௌசரை கலட்டி ஓட விட்டுருவாங்க. இப்போ டெல்லி விஎஸ் தமிழ்நாடு மேட்டர். டெல்லி ஜெயண்ட் கிட்ட மோத முடியுமா? நீட் மேட்டர். 3 மொழி கொள்கைன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பக்கம் பிரஷர் கொடுப்பாங்க. இத விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு? பணிய போறாரா இல்ல பண்ணி பார்க்க போறாரா? பணிஞ்சு போனா திமுக காரங்க விஜய பிஜேபியோட பி டீம்னு முத்திர குத்தி மட்டையாக்கிருவாங்க. இத உடைக்க விஜய் இன்னும் கடுமையான தமிழ் தேசியம் பேசி டெல்லி கூட மல்லு கட்ட வேண்டியிருக்கும். திமுக திராவிடம்னு ஒரு கவசத்தை வச்சிருந்தது. விஜய் இப்போ 60 வருஷ பாரம்பரியம் இல்லாம டெல்லி கிட்ட இருந்து நம்ம மொழியையும் கலாச்சாரத்தையும் எப்படி காப்பாத்துவாருன்னு மக்கள் உத்து கவனிப்பாங்க. டெல்லியோட பிரஷருக்கு ஆமாஞ்சாமி போட்டா அவ்வளவுதான். அப்புறம் விஜய் வில்லனாவும் ஸ்டாலின் கதாநாயகனாவும் பாப்பாங்க. வானலாவ உயர்ந்தாலும் ஒரு துளி தவறுனா, ஒரு நொடி தவறுனா விஜய்க்கு ஆப்புதான். நிர்வாகத்துல விஜய் தோத்து போனா என்னாகும்? நிர்வாக முடக்கம். புது எம்எல்ஏக்களுக்கு வேலை தெரியலன்னா பழைய ஸ்கீம்ஸ் கூட சரியா போய் சேராம லஞ்சத்துல சிக்கிக்கும். பொருளாதார சரிவு. வெறும் ஓட்டுக்காக காசை அள்ளி வீசினா ஸ்டேட் மொத்தமா கடனாளியாகி அடிப்படை வசதிகள் கூட இல்லாம போயிரும்.
ஆக கடைசியா விஜய் திராவிட மாடலை ஒண்ணும் வேணாம்னு சொல்லல, அத அப்கிரேட் பண்ண பாக்குறாரு. அவருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை மக்கள் சப்போர்ட் இல்ல, அந்த கணக்கு தான். டெல்லி ஹெல்ப் இல்லாம பட்ஜெட்டை எப்படி மேனேஜ் பண்ணி எதிர்க்கட்சிகளோட குடைச்சலை தாண்டி ஜெயிக்க போறாருங்கிறது தான் பெரிய சவால். அடுத்ததா அரசியல் பழிவாங்கல் நடக்குமா? நம்ம ஆடியன்ஸ் கேக்குற முக்கியமான கேள்வி, விஜய் வந்ததும் திமுக அமைச்சர்களை ஜெயிலுக்கு அனுப்புவாரா? இது ஒரு டபுள் எட்ஜ்ட் ஸ்வோர்ட், இரட்டை முனை கத்தி மாதிரி. இவர் பழிவாங்க ஆரம்பிச்சா ஒன்றிய பாஜக பி டீம்னு முத்திரை குத்திடுவாங்க. அப்படி பண்ணாம விட்டுட்டா ஊழலை எதிர்க்கலைன்னு சொல்லுவாங்க. இந்த சிக்கல்ல இருந்து விஜய் எப்படி தப்பிக்க போறாருங்கிறது தான் அவரோட சர்வைவல் ரகசியம். அடுத்த மெயின் மேட்டர், வரப்போற சவால்களை விஜயால் கட்டுக்குள்ள வைக்க முடியுமா? ஒருவேளை இந்த அனுபவமற்ற டீமால கவர்மெண்டை சரியா நடத்த முடியலைனா நஷ்டம் நமக்கு தானா? நல்லா போயிட்டு இருக்க காலை உணவு திட்டம் மாதிரி ஸ்கீம்ஸ் நின்னுடுமா? தமிழ்நாட்டோட அந்த தனித்துவமான கலாச்சாரம் டெல்லி கிட்ட அடமானம் போயிருமா? நிர்வாகம் குளறுபடியானா தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட் பின்னாடி போயிருமா? இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள கேள்வி. இறுதியா விஜய் இப்போ ஒரு பெரிய மலையில ஏறி நிக்கிறாரு. கீழே விழுந்தா அடி பலமா இருக்கும், மேல போனா வரலாறு மாறும். அவர் இந்த சவால்களை சந்திச்சு டெல்லிக்கும் சென்னைக்கும் நடுவுல ஒரு பலமான பாலத்தை கட்டுவாரா, இல்ல வெறும் ஆக்டரா மட்டும் நின்னுடுவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் இந்த 5 வருஷத்தை முழுசா முடிப்பாரா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம குரல் ஒன் அபிஷியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.